ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி 2 மேகி நூடுல்ஸ் டப்பா வாங்கிட்டு வந்திருக்கேன். ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்து எப்படி இருக்குன்னு ஒரு ரிவ்யூ பண்ணிடலாம். இது என்ன ஃப்ளேவர்னா சில்லி சவுங்கிற ஃப்ளேவர். இது மேகி மசாலா ஃப்ளேவர். இது 70 கிராம், இது 70.5 கிராம்ஸ், ஒரு அரை கிராம் வச்சு. இது 50 ரூபா, இது 50 ரூபா. ரெண்டு உள்ள சுடுதண்ணி ஊற்றி ஒரு 4 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரிஞ்சிடும். இது சீசனிங்கெல்லாம் எதுவும் போட வேண்டாம், எல்லாமே ஆல்ரெடி உள்ளேயே இருக்கும். சில்லி சவ் ஓப்பன் பண்ணிடலாம். உள்ள நூடுல்ஸ் கைஸ், ஸ்பூன் ஒன்று கொடுத்துருக்காங்க. நூடுல்ஸ் இது சீசனிங்கெல்லாம் நம்ம எதுவும் யூஸ் பண்ண வேண்டியதில்லை. சீசனிங் எல்லாமே உள்ளேயே போட்டிருக்காங்க. இதில் என்னென்ன இருக்குன்னா ட்ரைடு கார்லிக், ரெட் சில்லி பவுடர், டீஹைட்ரேட் ஆனியன், பிளாக் பெப்பர் அப்படின்னு சொல்லி நிறைய இருக்குது. சரி, இது சுடுதண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இதையும் ஓப்பன் பண்ணி இதுலேயும் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். இதுலேயும் ஒரு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. கைஸ், 2 பேக்கெட் ஓப்பன் பண்ணியாச்சு. நீ ரெண்டுலேயுமே சுடுதண்ணி ஊற்றி 4 நிமிஷம் வெயிட் பண்ணி சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறேன். கைஸ், சுடுதண்ணி எப்படி ஊற்றணும்னா இதுக்குள்ள ஒரு லைன் இருக்கு, கரெக்டாக அந்த லைன் அளவு ஊற்றிக்கலாம். சரி, கொஞ்சம் கலச்சி விட்டுட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். 4 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணலாம். ரெகுலராக எல்லாருமே இது மாதிரி பிளாஸ்டிக்கில் வாங்கி சாப்பிடாதீங்க. சாப்பிட்டீங்கன்னா எல்லாரும் சிஎம்சியில் இருக்க ஆன்காலஜி வார்டில் தான் போய் ட்ரீட்மெண்ட்க்கு இருக்க வேண்டியது வரும். இது ஏதோ ரேர் கேஸில் நாங்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பர்பஸ்க்காக சாப்பிட்றோம். ஸோ ரெகுலராக அதை சாப்பிடாதீங்க. தட்ஸ் மை கைண்ட் அட்வைஸ். லெட்ஸ் வெயிட் ஃபார் ஜஸ்ட் 4 மினிட்ஸ். கைஸ், 4 மினிட்ஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ரெண்டையும் ஓப்பன் பண்ணி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இப்போ பார்த்துக்கலாம். சில்லி சவுவில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தா என்னடா உள்ள ஒன்றுமே இல்லை, வெறும் நூடுல்ஸ் மட்டும், 2 ஒரு துளி கேரட், அவ்வளோதான் இருக்கு. இப்போ மேகி மசாலா உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா 5 பட்டாணி, ஒரு 4 பீஸ் சின்ன கேரட், அவ்வளோதான், வேற எதுவும் இல்லை. காக்கா முட்டை படத்தில் வர்ற மாதிரி ஆயா சுட்ட தோசை கதை தான். சல்லி காசுக்கு பிரயோஜனம், ரெண்டும் காசு தான் போச்சு. கைஸ், இதெல்லாம் நம்பி வாங்கிடாதீங்க. இல்லைங்க, இது ரெண்டை இப்போ பிளேட்டில் ஊற்றி பிளேட்டில் போட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். ஜஸ்ட் வெயிட். சில்லி சவ், மேகி மசாலா, சில்லி சவ், மேகி மசாலா ரெண்டையும் பிளேட்டில் ஊற்றியாச்சு. எப்படி இருக்குன்னு ரிவ்யூ பார்த்துடலாம். மேகி மசாலா எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ரெண்டையும் சாப்பிட்டு பார்த்தாச்சு. என்னோட ஹானஸ்டான ரிவ்யூ சொல்கிறேன், 100% நம்பலாம். சில்லி பவுடருக்குள்ள டொமேட்டோ சாஸை மிக்ஸ் பண்ணி நூடுல்ஸில் சுடுதண்ணி ஊற்றுன மாதிரி இருக்குது. கம்ப்ளீட்லி வேஸ்ட். 0 ஸ்டார். நெகட்டிவ் ஸ்டார் இருந்தால் நெகட்டிவே நான் கொடுத்துருவேன். சுத்த வேஸ்ட். இது கொத்தமல்லி ரசத்துக்குள்ள நூடுல்ஸை போட்டு கலந்து கொடுத்த மாதிரி இருக்கு. இதுக்கு 0 ஸ்டார். இது வேஸ்ட். ஆனால் இது நெகட்டிவ் ஸ்டார் வாங்கும், இது 0 ஸ்டார். கம்ப்ளீட்லி 2 வேஸ்ட். தயவுசெய்து வாங்காதீங்க. இதுக்கு பேக்கெட்டில் வர நூடுல்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. ரியலி மேகி பேக்கெட்டில் வர நூடுல்ஸ் நல்லா இருக்கும். ரியலி அது கூட வாங்கி சாப்பிடுங்க. இட்ஸ் பெனிஃபிட் ஃபார் அஸ். இது கம்ப்ளீட்லி வேஸ்ட்.